எப்போதிலிருந்து குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது என்று நமக்குத் தெரியாது. அது கடவுளுக்குத்தான் தெரியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பா, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பா நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு குரு பூர்ணிமாவும் இந்த கருத்தை வலுப்படுத்துவதாகத் தெரிகிறது. உதாரணமாக, புத்தர் பிரான் நிர்வாணா நிலையை அடைந்ததை நாம் நினைவுகூரும்போது, அதன் பிறகு நாம் அந்த நாளைப் பற்றி ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆன்மாக்கள் புத்தர் பிரானுக்குப் பிறகு குரு பூர்ணிமா நாளன்று நிர்வாணா நிலையை அடைந்தனர். இருப்பினும் நாம் அதற்காக ஏங்கி அமைதியற்று இருக்கிறோம். ஓ, நாம் சென்று குருவுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது தவறானது. இந்த நாளிலும் கூட நாம் கல் போல இருந்தால், எது பாய்ந்தாலும் அது வீணாகப் போகும். வளமான மண்ணிலும் கல்லிலும் பெய்யும் மழையைப் போல. மண் வளமாக இருந்தால், குரு பூர்ணிமா நாளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நாளாக இருந்தாலும் சரி, மழை பெய்யும் போதெல்லாம் அது விதைகளை முளைக்க அனுமதிக்கும். எனக்கு நீங்கள் உண்மையிலேயே இந்த நாளை எந்த காரணத்திற்காகவும் கடைப்பிடிக்கவும் மதிக்கவும் விரும்பினால், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் சரணடைதலுக்கான நாளாக அங்கீகரிக்கப்படட்டும். ஒரு முறை சரணடைந்து விட்டால் மீண்டும் மீண்டும் சரணடைய வேண்டிய அவசியமில்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இது தன்னார்வத்துடன் சரணடைதல் அல்ல. இதற்கென்று எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இது பயிற்சியின் காரணமாக பல ஆண்டுகளாக நிகழும் ஒன்று. சரணாகதி நிலையை மனதளவில் வளர்த்துக் கொண்டால் அது ஒருபோதும் நமக்கு உதவாது. அது இதயபூர்வமானதாக இருக்க வேண்டும்.